நெஞ்சத்தை இல்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கௌதம் ஆஃபீஸிலேருந்து வீட்டுக்கு வராங்க. அப்போது காரை நிறுத்திட்டு கார்லேருந்து இறங்கினதுமே மதுமிதா ஓடி போய் கௌதம் கிட்டேருந்து பேகை வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறமா உள்ளே வந்ததுக்கப்புறமா கௌதம் மதுமிதா கிட்ட நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், நீங்கள் சாப்பாடு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா கௌதம்க்கு மதுமிதா சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. கௌதம் சாப்பிட்டுக்கிட்டே மதுமிதா கிட்ட முன்னாடி விட நான் இப்போ நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் வந்ததுக்கப்புறமா ரொம்ப நல்லாவே சாப்பிட்றேன், ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம்னா இப்போ நான் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் அப்படின்னு அந்த சாப்பாடை ரொம்ப ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. இதை பார்த்து மதுமிதா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு பக்கம் இதையெல்லாம் மறைஞ்சிருந்து சகுந்தலாவும் அபிஷேகம் வந்து பார்த்துட்ருக்காங்க. கௌதம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மதுமிதா கிட்ட ஆமாம் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க மதுமிதா இல்லைன்னு தலையை மட்டும் அசைக்கிறாங்க. கௌதம் அப்படி கேட்டதே மதுமிதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மதுமிதாவை உட்கார வச்சு கௌதமே பரிமாறுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ஒரு பக்கம் சகுந்தலாவும் அபிஷேகம் வந்து ரொம்ப டென்ஷனாக வந்து பார்த்துட்ருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.